ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச சீஸ் பால்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நான் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுருக்கேன். ஒரு 7 உருளைக்கிழங்கு சின்ன சைஸில் தான் வேக வச்சு தோல் உரித்து அதை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அது கூட என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். குட்டி குட்டியாக வெட்டின 2 வெங்காயம், அதாவது மீடியம் சைஸ் வெங்காயம், அதை வெட்டி போட்டுக்கலாம். கூடவே ஆரிகானோ வாசனைக்கு அது கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் அது கொஞ்சம் போட்டிருக்கேன். எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஸ்பூன், இது ஒரு ஸ்பூன். அப்புறம் மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் பெப்பர் அது ஒரு 1/2 டீஸ்பூன். அது கூடவே சால்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சால்ட் போட்டிருக்கேன். அப்புறம் துருவின சீஸ் போட்டிருக்கேன். மோசரெல்லா சீஸ் போட்டிருக்கேன், துருவினது கொஞ்சம், அதையும் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் ஒரு துளி கூட தண்ணி விடக்கூடாது. இந்த உருளைக்கிழங்கை கூட தண்ணி விடுற அளவுக்கு நம்ம வைக்கக்கூடாது. வெந்ததுக்கப்புறம் உடனேவே எடுத்துடணும். எடுத்துட்டு அதை உரித்து அதை நல்லா மசிச்சு வச்சுக்கணும். இந்த இதோட நல்லா நிறையா குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அதை உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே உருண்டையாக உருட்டிட்டு ஒரு பக்கம் மோசரெல்லா சீஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த உருண்டைக்குள்ளே எப்படி நம்ம மோதகம் செய்வோம், அதாவது கொழக்கட்டைலாம் செய்வோம்ல, அதே மாதிரி கொஞ்சம், அதாவது மோமோஸ் செய்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை நல்லா அதே மாதிரி எடுத்துகிட்டு இந்த ஒவ்வொரு க்யூபாக எடுத்து உள்ளே வச்சு அதை நல்லா மூடிட்டு திருப்பி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கணும். பார்த்திங்களா, முதல்ல நல்லா கையை வச்சு நல்லா கொஞ்சம் விரித்து விட்டுட்டு ஒரு பீஸ் எடுத்து உள்ளே வச்சு இதை துருவி கூட வச்சுக்கலாம். நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக வச்சுருக்கேன். துருவியும் வச்சுக்கலாம். அதை நல்லா உருண்டை பிடிச்சி மொத்தமாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் கார்ன்ஃப்ளவர் அதை கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். பக்கத்தில் பிரெட் க்ரம்ஸ் இருக்குது, அதில் முக்கிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்து போட்டுடலாம். இது டபுள் கோட்டிங் கூட, விரிகிற மாதிரி இருந்ததுன்னா டபுள் கோட்டிங் கூட கொடுக்கலாம். அதாவது மறுபடியும் திருப்பியும் அந்த கார்ன்ஃப்ளவரில் முக்கி மறுபடியும் அந்த பிரெட் க்ரம்ஸில் அப்படி பரட்டி எடுத்து வைக்கலாம். நம்மளுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டுட்டு மறுபடியும் கூட போட்டு வைக்கலாம். பிரிஞ்சு வராது, அந்த கோட்டிங் வராது, கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்படி செஞ்சு எல்லா உருண்டையும் எடுத்து வச்சிடலாம் ஒன்று ஒன்றா. இவ்வளோ செஞ்சதுக்கு எனக்கு ஒரு 22 என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கார்ன்ஃப்ளவரில் கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரில் நல்லா போட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரில் முக்கிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் மொத்தமாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சிடணும். ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் நல்லா ஊற்றி எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து ஒன்று ஒன்றா அதில் போட்டு பொரித்து எடுக்கலாம். இந்த பால்ஸை ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். அந்த சீஸ் பால்ஸை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது சத்தானது தானே, சீஸ் குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். பொட்டேட்டோ இருக்குது, எல்லாமே நம்ம இன்னும் என்னென்ன ஃப்ளேவர் நம்மளுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். மசாலா வேணும்னாலும் உள்ளே போட்டுக்கலாம். இது சிம்பிளாக நான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஆரிகானோ அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டிருக்கோம்ல, காரத்துக்கு இருக்குது, பெப்பர் போட்டிருக்கோம். அதனால் நான் பச்சை மிளகாய் போடலை. நம்மளுக்கு அது வேணுனாலும் போட்டுக்கலாம். இல்லை இன்னும் கரம் மசாலா ஏதாவது வேணும்னாலும் போட்டுக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு எது பிடிக்குமோ அது போட்டுக்கலாம். இன்னும் வேணும்னாலும் புதினா கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி போடலாம். நான் நிறைய கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வருது. மெதுவாக கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் லேசாக பரட்டி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம்.
இதில் உள்ளேயும் சீஸ் இருக்குது, ஸ்டஃப் பண்ணதுலேயும் சீஸ் இருக்குது. நம்ம மாவு பிசைஞ்சதுலேயுமே சீஸ் வந்து நிறைய துருவி போட்டிருக்கோம். அதே மாதிரி ஃபுல்லாக சீஸி பொட்டேட்டோ பால்ஸ். இது பாருங்கள், நல்லா சீஸ் வெளியில் வந்திருக்கு. அதாவது இன்னொரு கோட்டிங் கொடுத்தா அது வராது. அதே மாதிரி இருக்க அதெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை ஒரு ட்ரிப் போடலாம். வெளியிலலாம் பிஞ்சு வராது. அது மாதிரி வர மாதிரி தெரிஞ்சால் இன்னொரு கோட்டிங் கொடுத்து நல்லா வச்சுட்டா நல்லாயிருக்கும். இது நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா கிறிஸ்பியாக, மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே வந்து அப்படியே நம்ம அந்த சீஸ்லாம் அப்படியே நல்லா மெல்ட் ஆகி நல்லா அப்படியே வரும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கும்போதே கண்டிப்பாக அது ஒரு சாப்பிட்ணுன்னு தோணும். இப்போ பாருங்கள், ஒன்று எடுத்து பிச்சு பார்க்கலாம். இது பாருங்கள், நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கா, அப்படியே சுட சுட அது பாருங்கள், அப்படியே இழுத்தாடன்னு வருது பாருங்கள் அந்த சீஸு. அந்த இதுலேயே பாதி எடுக்கலாம் பாருங்கள். அதுலேயும் பாருங்கள் அப்படியே வருதா, அதுலேயும் பாதி எடுத்தாலும் பாருங்கள் சீஸ் எப்படி வருது பாருங்கள். சீஸ் நல்லா இருக்குது. இது நான் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கெலாம் பிடிக்கும். பிள்ளைங்களுக்கு என்ன, எனக்கும் பிடிக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த சீஸ் பால்ஸ். இந்த லீவில் குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் திறக்க போகிறாங்க, செஞ்சு கொடுக்கலாம். டெய்லி ஒன்று செஞ்சு கொடுத்து அசத்தலாம். ரொம்பவே பிடிக்கும். இந்த சீஸி பொட்டேட்டோ பால்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர். டாடா பாய்.